நிர்வாக திறமையற்ற மேயர் முதல் குற்றச்சாட்டு. அதற்கு உதாரணமாக ஒரு சிறிய உதாரணம். தொடர்ந்து 4 மாதங்களாக குறிப்பிட்ட தேதியில் மன்ற கூட்டத்தை நடத்த முடியவில்லை. முதலில் ஒரு தேதி அறிவித்து மன்றம் நடப்பதாக அஜெண்டா கொடுக்குறாங்க. மறுபடியும் 3 நாள் தள்ளி வச்சு அஜெண்டா கொடுக்குறாங்க. மாதத்தில் ஒரு நாள் நடக்கிற கூட்டத்துக்கு ஒரு நிர்வாக திறமை இல்லாத மேயரால் கூட்டத்தை நடத்த முடியல. இது நிர்வாக திறமையின்மையுடைய முதல் குற்றச்சாட்டு. அடுத்ததாக கடந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எந்த விதமான அதாவது எதிர்க்கட்சிகளுடைய வேலை உண்மை நிலையை மக்களுக்கு விளக்குவதுதான். உண்மை நிலையை மக்களுக்கு விளக்குவதற்காக எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் குறை கூறும் பொழுது உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் சார், உலக வரலாற்றிலேயே ஒரு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், ஒரு பெண் உறுப்பினரால் தாக்கப்படுகின்றார், எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்படுகின்றார். இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய மேயர் மௌனியாக மேலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மன்றத்தினுடைய தலைவர் மேயர் நியாயமாக பார்த்தால் அவர் மீது தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், முறையாக சொல்ல வேண்டும். அவர் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நாங்கள் தாக்கணும்ன்ட்டு. நீங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கும் அந்த இடத்துக்கும் 100 மீட்டர் டிஃப்ரென்ஸு. எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள்லாம் உயர்நீதிமன்றத்தை நாடி பெயில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் எந்த விதமான அடித்தவர்கள் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அடி வாங்கிய நாங்கள் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இது அராஜக திமுக ஆட்சியினுடைய அட்டகாசத்தையும் இதை காண்பிக்கின்றது. அதோட முதல் குற்றவாளியான மேயரே எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் சார். இது எந்த விதத்தில் நியாயம்? தலைமை தாங்கி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மேயர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவார். விசாரணையின் முடிவில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, அவருடைய கம்ப்ளைண்டுடைய அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விசாரணையுடைய முடிவில் முதல் குற்றவாளி மேயர் தான், தவறான தகவலை சபைக்கும் மக்களுக்கும் தந்த மேயர் முதல் குற்றவாளி என்பதை வழக்கு பதிவு செய்யப்படும். இந்த ஆளுங்கட்சியில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தனியாக நீதிமன்றத்தை நாடி அவர் மீது வழக்கு தொடுப்போம், அவரை ராஜினாமா செய்ய வைப்போம் அல்லது பதவி நீக்கம் செய்ய வைப்போம் என்பதை உங்களுக்கு இங்கே தெரிவித்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் எங்கள் சகோதரி போன மாதம் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத மாமன்றம் இது. வெளியில தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாலும் இங்க மன்றத்தில் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் மன்றத்தில் பாதுகாப்பு இல்லாத விடியா திமுக அரசாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்.